துலாபர மண்டபம்னா இன்றைக்கி உண்டு திருவாரூரில். அந்த மண்டபத்தை வச்சா எடை போட்டு அப்போ மூலாதார தியாகராஜாவை திருவாரூர்லேயும், 2வது திருக்கரவாசல், 3வது திருக்கோவளை, 4வது திருவாய்மூர், 5 வேதாரண்யம், 6 நாகப்பட்டினம், 7 திருநள்ளார். இந்த 7 ஊர்லேயும் 7 தியாகராஜா. சப்த விடங்கல் சலன் பேர். ஏன்னா சுவாமிக்கு வருஷத்துக்கு 6 முறை தான் அபிஷேகம். விடங்கருக்கு தான் 3 கால அபிஷேகம் உண்டு. இந்த விடங்கர் என்பது உளி கொண்டு செதுக்கப்படாது. தியாகராஜாவுக்கு நிகராக உள்ளது அந்த விடங்கர். அந்த சுவாமிக்கு விடங்கருக்கு தான் இங்கே பூஜை உண்டு. இந்த ஊரில் மரகதலிங்கம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு லிங்கம் உண்டு. மரகதலிங்கம், ஸ்படிகலிங்கம் உண்டு. சிறப்பான முறைகளில் பூஜை நடந்துகிட்டு இருக்குது. தியாகேச பெருமானோட சாயர்ச்சியை பார்க்குறது ரொம்ப விசேஷம். தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் அந்த 6 மணிக்கு சாயர்ச்சியை காத்துக்கிட்டு இருப்பாங்க. சாயர்ச்சியை பார்க்கறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் நடக்கும் அந்த சாயர்ச்சி பூஜை. அதை பார்க்குறது ரொம்ப சிறப்பான விஷயம். திருவாரூரில் சாயர்ச்சியை பார்க்கறது. தியாகராஜாவோட நடனம், அஜபான் நடனம் பண்ணும்போது வசந்த உற்சவம் இப்போ 23ஆம் தேதி அன்னைக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான அலங்காரத்தில் தியாகராஜா மேலே அப்படியே காற்று விசிற அந்த சாதரெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த காலத்து சாதரம் இன்னமும் உண்டு. சாதராவில் சுவாமி அப்படியே அசஞ்சாடி வருவார்.